அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். நம்முடைய மகாபாரதத்தில் ஒரு அருமையான கட்டம் ஒன்று வருகிறது. இந்த போர் நடக்குது இல்லைங்களா, 18 நாள் போர். அதில் ஒவ்வொரு நாள் போர் முடிஞ்ச பிறகும் பகவான் கிருஷ்ணனுடைய தேரில் தான் அர்ஜுனன் இருந்து போர் செய்கிறான். அர்ஜுனன் பஞ்சபாண்டவர்களில் ஒருத்தன், கிருஷ்ணன் அவனுக்கு தேரோட்டியாக இருக்கிறான். சரி, இந்த ஒவ்வொரு நாளும் போர் முடிஞ்ச உடனே மாலை நேரம் எல்லாரும் அவங்க அந்த கூடாரத்துக்கு தங்கி இருக்கிற இடத்துக்கு போயிடுவாங்க. ஆனால் கண்ணன் போகமாட்டானான். வேறு என்ன செய்வான் அப்படின்னா, அந்த தேரில் பூட்டப்பட்டிருந்த குதிரைகள் இருக்கு இல்லைங்களா, அந்த குதிரைகளெல்லாம் அழிச்சிக்கிட்டு போய் அதுங்களை குளிப்பாட்டி, நாள் முழுக்க அது போரில் அங்கேயும் இங்கேயும் ஓடிச்சு இல்லைங்களா, அதுங்களுடைய உடம்புலாம் வலி போகிறதுக்கு அப்படியே கிருஷ்ணன் மசாஜ் செஞ்சு விடுவாராம். அப்புறம் அங்கங்கே அது உடம்புல உண்ணி ஒட்டி இருக்கும் இல்லைங்களா, அந்த சின்ன சின்ன பூச்சி இல்லாமல் எடுத்து, அப்புறம் அதுங்க திங்கிறதுக்கு தேவையான உணவு, அப்புறம் குடிக்க தண்ணி, அதை கொண்டு போய் தண்ணி குடிக்கிற இடத்துல அதை விட்டு அதுங்களுக்கு தேவையான உதவியெல்லாம் செஞ்சு அது நல்லா ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுற மாதிரி அதை ஆக்கிட்டு அப்புறம் கொண்டு போய் அதை எந்த கொட்டடியில் கட்டணுமோ அங்கே கட்டி வைப்பார். அர்ஜுனன் கேட்குறான், கிருஷ்ணா என்னது இது? இதை குதிரைங்களுக்கு போய் இதெல்லாம் நீ பண்ணிகிட்ருக்கிற, நீ எப்பேற்பட்டவன்? அண்ட சராசரத்திற்கும் கடவுளாக இருக்கிறவன் நீ போய் என்னவோ குதிரையை பிடிச்சி விட்டுக்கிட்டு உண்ணியை எடுத்துக்கிட்டு இருக்கிறியே, இதெல்லாம் உனக்கு தேவையா? நீ சொன்ன செய்கிறதுக்கு எவ்வளோ பேர் இருக்காங்களே கிருஷ்ணா அப்படின்னு. அப்போ அவன் சொல்லுகிறான், கண்ணன் சொன்னதாக அருமையான பதில் இல்லை, அது நாள் முழுக்க என்னை உட்கார வச்சுட்டு அங்கேயும் இங்கேயும் போர்க்களத்தில் ஓடி இருக்குது. நான் தான் தேர் ஓட்டியிருக்கிறேன். அப்போ நான் சொல்கிறபடியெல்லாம் அது இப்படியும் ஓடி இருக்குதே, எவ்வளோ வலிக்கும், அதுக்கு உடம்புலாம் எவ்வளோ களைப்பாக இருந்திருக்கும். தேரில் நான் மட்டுமா இருந்தேன், நீயும் தான் இருந்த. அது மட்டும் இல்லை, கனமான ஆயுதங்கள்லாமும் இருந்திருக்குது. இவ்வளவையும் வச்சுக்கிட்டு அது ஒரு ஞானி மாதிரி கடமையை செய் பலனை எதிர்பாராதேன்னு கர்ம யோகத்தில் நான் உனக்கு கீதையில் சொன்னேன். ஆனால் அது அப்படியே பின்பற்றி கொண்டிருக்கிறது. அதனால் பதிலுக்கு அதை செய்கிறது தானே நியாயம். நான் கடவுளாக இல்லைன்றதெல்லாம் வேற, ஆனால் அதை பயன்படுத்தி கொண்டவன் நான் என்கிற முறையில் அதற்கு தேவையானதையும் செய்ய வேண்டியது என்னுடைய கடமை. சில அலுவலகங்களில் பார்த்தீங்கன்னா சாயங்காலம் 5 மணிக்கு அந்த மேனேஜர், அவருக்குன்னு ஒரு தனி கேபின் உண்டு, அங்கே லைட்ஸ்லாம் இருக்கும், அவருக்குன்னு ஏசி இல்லாமல் போட்டிருப்பாங்க. அவர் 5 மணிக்கு புறப்படுறப்போ அவர் பாட்டுக்கு அப்படியே எந்திரிச்சு போவார். ஏன்னா அவர் மேனேஜரான். அந்த லைட்டை அணைக்க மாட்டார், அந்த ஃபேனை அவர் அணைக்க மாட்டார், ஏசியை அணைக்க மாட்டார். அதுக்கெல்லாம் தான் ஒரு அட்டெண்டர் இருக்கிறானே, ஒரு பியூன் ஒருத்தர் இருக்கிறானே, அவன் வந்து அணைச்சிட்டு போட்டோமே. ஏன் லெவலுக்கு நான் போய் இதெல்லாம் சுவிட்சு அணைச்சிக்கிட்டு உக்காந்துருக்கணுமா? இதான் என் வேலையா அப்படின்னு அவர் கெத்தாக போவார். அவர் மேனேஜராம், அவர் மேனேஜ் மட்டும்தான் பண்ணுவாராம், சுவிட்ச் ஆஃப்லாம் பண்ண மாட்டாராம். இந்த அட்டெண்டர் கையில் அவருடைய லஞ்சு பேகு, அவருடைய ஃபைலு, மற்ற எல்லா லேப்டாப்பு எல்லாத்தையும் எடுத்து அவருடைய கீழே போய், அவருடைய ஆஃபீஸ் இருக்கிற இடம் 12வது மாடியாக இருக்கும், 12 ஃப்ளோர்லேயும் கீழே இறங்கி அப்புறம் காரில் போய் எல்லாத்தையும் வச்சுட்டு அப்புறம் அங்கேருந்து ஐயா வண்டியில் எல்லாத்தையும் வச்சாச்சுங்கயான்னு அவர் சொல்லுவார் திரும்ப. அப்புறம் இவர் அங்கேருந்து புறப்பட்டு கெத்தாக போய் காரில் உட்காருவார். அவரை வழி அனுப்பிச்சிட்டு திரும்ப அங்கேருந்து அட்டெண்டர் வந்து அப்புறம் லைட்டெல்லாம் அணைக்கணும். இந்த இடைப்பட்ட நேரத்தில் மொத்தமாக ஒரு 15 நிமிஷம் ஆயிருக்கும். இப்போ 15 நிமிடம் தேவையில்லாமல் லைட்டு ஓடிருக்கு, ஏசி ஓடிருக்கு, ஃபேன் ஓடிருக்கு. நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள், ஒரு நாளைக்கு 15 நிமிஷம் வேஸ்ட்டாக எலக்ட்ரிசிட்டி ஓடுதுன்னா மாதத்தில் எவ்வளவு வீணாகிறது. இது மாதிரி எத்தனை மேனேஜர்ஸ், ஆஃபீஸர்ஸ், எத்தனை பேரிடத்திலே இது மாதிரி 15 நிமிடம் வீணாக போய் கொண்டிருக்கிறது. அதே மாதிரி ரெஸ்ட் ரூம், அங்கே போனால் கூட நிறைய பேர் பயன்படுத்திட்டு தண்ணிலாம் ஓட்ட மாட்டான், அப்படியே வந்துடுவான். ஏன்? அதுக்கு தான் ஹவுஸ் கீப்பிங் ஆள் இருக்குது, அவங்க போய் க்ளீன் பண்ணிட்டுமே, நான் மட்டும் அதுக்காக தண்ணி கொட்டிகிட்டு இருக்கணுமா? அடப்பா, என் லெவல் தனி, என் ரேஞ்சு வேறு அப்படின்னு. டேய், ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறதுல என்னடா உன் ரேஞ்சு என் ரேஞ்சு? நாம் பயன்படுத்துவதற்காக சில பொருட்களை பயன்படுத்துகிற பொழுது அதற்கு என்று செய்ய வேண்டிய சில கடமைகளும் உண்டு. ஆனால் நாம் செய்ய தவறுவது ஒரு தேசத்திற்கே இழப்பாக மாறுகிறது. மின்சாரம் என்ன நம்மளா தயாரிக்கிறோம்? நீங்களும் நானும் சேர்ந்தா நம்ம வீட்டில், இந்த நாட்டில் யாரோ சில பேர் உழைத்து கொண்டு இருக்கிறார்கள். அவங்களுடைய மின்சாரம் மட்டும் வீணா போல அவர்களுடைய உழைப்பையும் சேர்த்து நாம் வீணாக்குகிறோம், அவர்கள் உழைப்பை நாம் அலட்சியப்படுத்துகிறோம் அப்படின்னு தானே மறைமுகமான பொருள். எனவே நாம் செய்ய வேண்டிய சில கடமைகளும்
பயன்படுத்துகிற பொழுதே நமக்கு கூடவே இருக்கிறது. பெருந்தலைவர் காமராஜர் சென்னையிலிருந்து புறப்பட்டுங்க திருச்சி காரில் போய்கிட்டே இருக்கிறாரு. அப்போ விழுப்புரம் பக்கம் சாலையோரம் அப்போ ஒரு பெரியவர் ஒருத்தர் கைவண்டி இழுத்துக்கிட்டு போகிறார். கைவண்டின்னா தெரியாத பிள்ளைங்களும் சில பேர் இருப்பீங்க, அவங்களுக்காக சொல்கிறேன். இந்த மாடு வண்டி இழுக்குது இல்லைங்களா, சில பேர்கிட்ட மாடு வாங்க பணம் இருக்காது. அதனால் அவங்களே மாடு இருக்கிற இடத்துல அந்த வண்டியை அவங்களே இருந்து சேர்த்து இழுத்துக்கிட்டு போவாங்க. அப்படி இல்லாமல் ஒரு காலம் இருந்திருக்குது. அதுக்கு பிறகு அதே மாதிரி சைக்கிள் ரிக்ஷா இருக்குது பாருங்கள், இப்போ அதை சைக்கிளாக மிதிக்கிறாங்க. ஆனால் ஒரு காலத்தில் சைக்கிள் ரிக்ஷா மாதிரி அதை ஆட்கள் தான் கை ரிக்ஷான்னு இழுத்துட்டு போவாங்க. அப்போ பெரியவங்க மனசில் இந்த கஷ்டம் தெரியுது. கைவண்டி இழுத்துக்கிட்டு ஒரு பெரியவர் போகிறார். இதை பார்த்துட்டு பெருந்தலைவர் காமராஜர் காரில் போகிறப்போ என்ன செஞ்சுருக்கிறாரு, நடு ரோட்டில் அந்த பெரியவர் அந்த திருப்ப முடியல, கார் வருதே அப்படின்னு டக்குன்னு அவரால் இழுத்து ஓரங்கட்ட முடியல அந்த கைவண்டியை. பாவம் தடுமாறுறாரு, உடம்பு வேற பலவீனமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பெருந்தலைவர் உடனே டக்குன்னு இவர் காரை விட்டு இறங்கி நேராக அவர்கிட்ட போய், என்ன இப்படி பண்ணிகிட்டு இருக்கிற, இப்படி செஞ்சால் கைவண்டி ஒழுங்காக வளைச்சி ஓரமாக விட முடியாது, நவுரு நான் பண்ணுறேன் பார் அப்படின்னு இவர் அந்த பெரிய ஒரு இடத்துல கைவண்டி இருக்கிற இடத்துல தன்னை உள்ளே பூத்திக்கிட்டு இவர் இழுத்து ஒரு ஓரமாக விட்டுட்டு, அதுக்கு பிறகு இது மாதிரி தான் செய்யணும் தெரிஞ்சுங்க பெரியவரை அப்படின்னு அவருக்கு உதவி செஞ்சு வண்டியை இழுத்து ஓரமாக விட்டு அப்புறம் இவர் காரில் ஏறி போனார். எதிரே ஒருவன் கஷ்டப்படுகிறான் அப்படின்னா உடனடியாக போய் அவனுக்கு உதவி செய்யலைன்னா நான் மனுஷனே இல்லை, அப்புறம் என்ன மாநில முதல்வர். பெருந்தலைவர்கள் அப்படித்தான் உருவாகிறார்கள். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.